ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாடி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஓவன் தேவையே இல்லை, அடுப்பில் கூட பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியை. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். இப்படி நல்லா ஒரு குழி மாதிரி ஒட்டு போட்டுக்கோங்க. அப்படின்னா நம்ம பால் எல்லாம் சேர்க்கும்போது கீழே விழாமல் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 கிளாஸ் பால் எடுத்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு பாலை சேர்த்து லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டா பிசைறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா 2 கை வச்சு இழுத்து இழுத்து பிசையலாம். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கையில் ஒட்டாமல் அளவுக்கு இருக்கும்போது லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு துணி வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதோட டேஸ்ட்டே இது சூப்பராக வர்றதுக்கு காரணமே நல்லா பிசைகிறது தான். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ 2 துண்டாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பிசைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால். இப்போ ஒரு துண்டை நல்லா விரிச்சிக்கலாம். இப்போ பட்டர் எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா நிறைய பட்டர் இருக்கிற மாதிரி நல்லா தடவிட்டுக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி மடித்து மறுபடியும் தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போது வழுக்கிக்கிட்டு போகும். கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து தேய்ச்சிங்கன்னா வழுக்காது. நல்லா இந்த மாதிரி இது பெருசாக விரிச்சிக்கலாம். விரிச்சிட்டு இதை மடித்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம பட்டர் சேர்த்து செஞ்சோம்ல, அதே மாதிரி அந்த பகுதியும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் நான் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா விரித்து விட்டுக்கலாம். ரெண்டையும் ஒன்று போல் சேர்த்து நல்லா விரித்து விட்டுட்டு இப்போ கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எவ்வளோ பெருசாக வருதோ அவ்வளோ பெருசாக நம்ம இழுத்துக்கலாம். வழுக்கிக்கிட்டு போவோம். எப்படின்னா நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் லைட்டாக மைதா மாவு சேர்த்து தேய்ச்சிக்கோங்க. இதையே நான் பட்டர் மட்டுமே ஒரு 4-5 தடவை நான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள், அப்போ சூப்பராக ரெடியாகும். இப்போ இதை நல்லா மடித்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன், போன்லெஸ் சிக்கன். இது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்குறேன். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு முணுக்கி சேர்த்துருக்குறேன். 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடயே ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மைதாவை சேர்த்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடயே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வேக வச்சுருக்க சிக்கன் ரெடி ஆகிட்டு, இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமாவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்குள்ளே இது ஓரளவுக்கு கட்டி ஆயிரும். நம்ம மாவு எல்லாத்தையும் தேய்ச்சி ரெடி ஆக்கிறதுக்குள்ளே. இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருக்க மாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்சிட்டு நம்ம ஓரத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம். நான் காட்டியிருக்க மாதிரியே கட் பண்ணுங்கள். நடுவில் அளவுக்கு ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் சென்டரில் மட்டும் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் பதில் செஸ்வான் சாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ சீஸ் கட் பண்ணி நான் ஒரு க்யூப்ஸாக சேர்த்துருக்குறேன். இப்போ லாஸ்ட்டில் உள்ள எட்ஜஸ் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கம் உள்ளதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ நான் காட்டியிருக்க மாதிரி பொறுமையாக இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு கொண்டு போய் மடிக்கணும். ஸ்டஃபிங் எல்லாமே வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம மடிக்கணும்.
பொறுமையாக ஃபஸ்ட்டு அந்த சைடுனா 2வது இந்த சைடு 3வது அந்த சைடு அந்த மாதிரி மாற்றி மாற்றி பொறுமையாக மடித்து எடுத்துக்கலாம். முக்கியமாக இதில் வந்து நம்ம அடியில் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருந்துடக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் பொறுமையாக மடித்து எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் உள்ளதை இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு இந்த ஓரமாக இருக்கிறது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவிட்டு அதை வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலேயே முட்டையை உடச்சி நல்லா அடிச்சிட்டு நல்லா தடவி எடுத்துக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை குக்கரில் பண்ணுறீங்கன்னா குக்கரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓவனில் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் மட்டும் கரெக்டாக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டு. மறக்காமல் அந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.